எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கோவில் திருவாய்மொழியில முதல் 100 பாட்டுல 2வது பதிகத்துல 3வது பாட்டு, அதுல கணக்கு பார்த்தீங்கன்னா 23வது பாட்டுன்னு வரும். 23வது பாட்டு இங்க திருவாய்மொழியில 23வது பாட்டு. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. நீர் நுமதன் அறிவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர்நிலை இல்லே. நீர் நுமதன் அறிவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர்நிலை இல்லை அப்படிங்கிறதாக பாட்டு. இதுல நீர் நுமது ஏதும் அறிவை அப்படி பிரிச்சுக்கணும், 4ஆ பிரிச்சுக்கணும். நீர் நுமதன் அறிவைன்றது ஒன்னா இருக்கு. நான் இப்ப எடுத்து புக்கில் 2 போட்டோ எடுத்து போடுறேன். நீர் நுமதன் அறிவைன்றது ஒன்னா இருக்கும், நீர் தனியா இருக்கும். நுமதன் அறிவைன்றது ஒன்னா இருக்கும். அதை நம்ம பிரிச்சுக்கணும். நுமது என்னும் அறிவை, நுமது என்னும் அறிவை அப்படி பிரிச்சுக்கணும். நீர் நுமது என்னும் அறிவை அப்படி பிரிச்சுக்கணும். அதை பிரிச்சுக்கும் போது வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர்நிலை இல்லை. நீர் நுமது எனும் அறிவை மாய்த்து, அந்த அகங்காரம் இருக்கக்கூடாதுன்றாரு. நான் என்னது அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் என்னது, என் பொருள்ன்றது வரக்கூடாது. ராமானுஜர் என்ன பண்ணாரா, திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட சர்மஸ்லோகத்துக்கு அவரை சர்மஸ்லோகத்துக்கு அவரை ஆச்சரிய ஏற்றுட்டு அவரை அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க சொல்லி அவரை குருவா ஏற்றுட்டு கேட்டாராம். ஒவ்வொரு தரம் இவர் போகும்போதும் அவர் திருப்பி போகலாம். இவர் வாசல்ல போய் நிற்பாராம். எங்க திருச்சியில இருந்து திருக்கோஷ்டியூர் எங்க இருக்கு, நடந்து போவாராம். நடந்து போய் வாசல்ல போய் நிற்பாராம். நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு வரான். போயிட்டு அப்புறம் வா, இன்னொரு நாள் வான்னு வரான். வந்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் போவாராம். இது மாதிரி 18 தரம் போயிருக்காரு. 18 தரம் போனப்போ அவர் திருப்பி அனுப்பியிருக்காரு, சொல்லி கொடுக்கல. 18வது தரம் தான் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு இருக்காரு. அதுல என்னன்னா முக்கியமா திருக்கோஷ்டியூர் நம்பி அதுக்கு சொன்ன வியாக்கியானம், ஏன் 18 தரம் வர வச்சிங்கன்னு கேட்பாரு. என்ன ஏன் 18 தரம் வர வச்சிங்கன்னு கேட்டப்ப, எல்லா தரப்பும் நான் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேன் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீ நான் கடைசியில 18வது தான் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன். இதனாலதான் இப்பயும் அடியேன் தாசன்னுவா, அடியேன் ராமானுஜ தாசன்னுவா. யாராவது சொல்றவா இப்பயும் அந்த பழக்கத்துல இருக்கு, அடியேன் ராமானுஜ தாசன்னுவா. அதுக்கு பதில் சொல்றவா என்ன சொல்லுவா, அடியேன் தாசானுதாசன்னுவா. தாசானுதாசன்னா அந்த ராமானுஜதாசனுக்கு நான் அடிப்பேன். ராமானுஜதாசன் இவர் சொல்றாரு இல்லையா, அவருடைய தாசன் தான் அப்படின்றது. ராமானுஜதாசனுக்கு தாசன் அர்த்தம். அதுதான் ராமானுஜர் சொல்லி கொடுத்தது. அடியேன் ராமானுஜதாசன் சொல்றவாளுக்கு பதில் சொல்லும்போது அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு சொல்லணும். அதான் இங்க சொல்ற. நீர் நுமதன் அறிவை, நான் என்னது அப்படிங்கிற அந்த அறிவை மாத்தி அகங்காரம், அந்த கர்வம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் எனதுன்ற கர்வம் அகங்காரம், அதை மாத்தணுமா. அதை வேர் முதல் மாய்த்து, அந்த எண்ணத்தை மனசுல கூட இருக்கக்கூடாது, வாயால சொல்லக்கூடாது, இல்லை மனசுல கூட அந்த எண்ணம் வரக்கூடாதான். அதான் வேர் முதல் மாய்த்து அதை நீர் நுமதன் அறிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு இறை சேர்மின் அதன் நேர்நிலை இல்லைன்னு சொல்லணும். உயிர் இறை சேர்மின் அதற்கு நேர்நிலை இல்லை அப்படி சொல்லணும். இது பாட்டுக்காக மாற்றி போடுறாங்க. இறை சேர்மின், இறைவனை சேர்வதற்கு யார் சேர்றது? இறைவனை உயிர்க்கு நம்மளுடைய உயிர் இறைவனை சேரணும்னா நீ என்ன பண்ணணும், அந்த நான் எனதுன்ற அந்த அறிவை அதை வேரோட பிடிக்கி போட்டு அந்த தூக்கி போட்டு அந்த எண்ணத்தையே இறை சேர்மின் தெய்வத்தை சேர்றதுக்கு, இறைவனை சேர்றதுக்கு, இந்த உயிர் இறைவனை சேர்றதுக்கு அதன் நேர்நிலை இல்லை. அதுக்கு சமமானது எதுவுமே இல்லையா. நான் எனதுன்ற அந்த மனதை நீ அழிச்சுட்டு இறைவன் பாலை செலுத்தினாலே அதுக்கு ஈடானது எதுவும் இல்லை. இறைவனை சேர்றதுக்கு அதுக்கு ஈடான வழி எதுவும் இல்லை அப்படின்றார். அதுதான் சொல்றீங்க. நான் இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நான் எனதுன்ற கர்வத்தையும் அகங்காரத்தையும் முழுவதும் மனசை விட்டு அழிச்சிட்டு வேரோட புளியை தூக்கி போட்டு இறைவனை உயிர் சேர்வதற்கு தேவையான வழி செய்க. அதான் என்ன வழி? அந்த வழிதான் அது. அந்த நான் எனதுன்ற அந்த இதை ஒட்டு ஒழிக்கிறது. அதற்கு சமமான உலகத்துல எதுவுமே இல்லை. அதன் நேர்நிறை இல்லை. அதற்கு நேரானது எதுவும் இல்லை. அதற்கு நேராக நினைவு செய்யக்கூடியது
அதுக்கு ஈடாக நிறைவு செய்யக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஈடாக நிறைவு செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை. நான் எனதுன்ற அந்த அந்த கர்வம் அந்த அகங்காரத்தை விட்டாதான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன் இந்த பாட்டில். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.